இந்த நாளுக்கான தலைப்பு அவரே முந்தினவரும் பிந்தினவருமாயிருக்கார். He is the first and the last. இன்றைக்கு அவர்தான் துவக்கம், அவர்தான் நமக்கு முடிவாக இருக்கிறார். நம்மிடத்தில் விசுவாசத்தை துவக்கினவரும் அவர்தான். நம்முடைய வாழ்க்கை விசுவாசத்தை ஓட்டத்தை முடிக்கத்தக்கதாக கிருபை செய்கிறவரும் அவர்தான். வெளிப்படுத்தல் 1:17 நாம் பார்க்கும்போது அங்கே யோவான் பத்மு தீவிலே தேவனை கண்டபோது செத்தவனைப் போல அவருடைய பாதத்திலே விழுந்தான். அப்பொழுது அவர் தம்முடைய வலது கரத்தை அவன் மேல் வைத்து அவனை நோக்கி, பயப்படாதே, நான் முந்தினவரும் பிந்தினவரும் உயிருள்ளவருமாய் இருக்கிறேன். மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களும் உயிரோடு இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். ஆண்டவர் அவரிடத்திலே நாம் கிட்டிச் சேரும்போது, அவர் நம்மில் இருக்கும்போது, மரணமே உன் கூரெங்கே, பாதாளமே உன் செயலெங்கே, ஜெயம் எங்கே என்று சொல்லலாம். ஏனென்றால் அவர்தான் நமக்கு ஜீவன் கொடுத்தார். அவர்தான் நம்முடைய ஜீவனை வைத்திருக்கிறார். அவரு கூட தான் நம்முடைய ஜீவன் கடைசி பரிதம் இருக்கிறதாக இருக்கிறது. இன்றைக்கு நாம் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், நாம் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைவோம், அவரோடு கூட இருப்போம். நாம் பயப்பட தேவையில்லை. நம்முடைய சாவு நமக்கு ஆண்டவர் கொடுக்கும்போது தான் நாம் ஆதாயப்படுத்திக் கொள்வோம், வாழ்க்கையிலே முன்னேறுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து நம்முடைய காரியங்களை வாய்க்க செய்வாராக. ஆமென், ஆமென், ஆமென்.